ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் ஆர்கே ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. சார், கடந்த பேட்டிக்கும் இந்த பேட்டிக்கு இடையில் சில மாற்றங்கள் வந்துருச்சு. நிதிஷ்குமார் மாறிட்டார். ஹிந்தி பெல்ட்டில் இருந்த ஒரே நம்பிக்கை ஹிந்தி பேசுகிறவங்கனாலே பாஜக ஆதரவுங்கிற அந்த இதை உடைச்சி ஹார்ட்கோர் ஹிந்தி பெல்ட்டான பீகாரில் பிஜேபி வரவே முடியாதுன்னு 2 லோகியா ஸ்டூடெண்ட்ஸ், ராமநகர் லோகியாவினுடைய சமூக நீதி மாணவர்கள் 2 பேர் இருந்தாங்க, லாலு பிரசாத்தும் நிதிஷ்குமாரும். அவர் ஒரே நாளில் ஜம்ப் அடித்து பாஜக தான் அப்படிங்கிற மாதிரி அவர் போயிட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது இந்தியா கூட்டணியில் பாதிப்பை ஏற்படுத்துமா? இது நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுத்ததான் செய்யும். ஏனென்றால் அவர் ஏறத்தாழ இது இந்தியா கூட்டணியுடைய கன்வீனர் ஆக வேண்டிய நபராக இருந்தார். அப்போ அந்த கன்வீனர் ஆக வேண்டிய அந்த ஒரு இடத்துல இருந்து அவர் டப்புன்னு அவரு இல்ல அவரே அந்த போஸ்ட் எடுத்துக்கலையா, இல்ல இவங்க கொஞ்சம் சூட்சமா ஐயையோ இந்த ஆள் சரி வர மாட்டானேன்னு சொல்லி கொடுக்கலையான்னு எனக்கு தெரியல. இப்ப வேண்டாம், கன்வீனர் வேண்டாம் என்று அது அந்த டிஸ்கஷன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது கன்வீனரை ஏறத்தாழ அந்த அப்பாயின்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு வேலையில டப்புன்னு அது மாத்தி வைக்கிறாங்க. அது நிச்சயமாக நிதிஷ்குனுடைய அந்த இன்சிஸ்டன்ஸ் கிடையாது. அது நிச்சயமா இந்திய கூட்டணிக்குள்ளால் இருக்கிற நபர்களுடைய அவருடைய இன்ஃபர்மேஷன் பிரகாரம் தான். அதாவது இந்த மனுஷன் அந்த பக்கம் சேனல் ஓபன் பண்ணிட்டாங்கிற ஒரு அடிப்படையில் தான் இவர்கள் நிறுத்தி வச்சார்கள். அதன் பிறகு 2 வாரம் முன்னாடி இது கார்கே அப்பாயின்ட் பண்றாங்க இல்லையா, கன்வீனர் போடுறாங்க இல்லையா இந்தியா கூட்டணியுடைய. அப்போ நிச்சயமாக காங்கிரஸுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஆள் போறான் அப்படின்ட்டு. அப்போ அதையெல்லாம் வெளிப்படையாக இவர்கள் யாரும் பேசவில்லை என்றாலும் ஒரு அரசியல் நாம் அந்த அளவுக்கு பூர்வமாக கவனிக்கிறதுனால நமக்கு இது புரியுது. ஃபர்ஸ்ட் கன்வீனரை செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பே கூட்டத்துல அறிவிக்க வேண்டியதா இருந்தது. பாம்பே கூட்டத்துல அவர்கள் அறிவிக்கவில்லை. அதன் பிறகு அது அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளாடி கொண்டிருந்தது. அந்த தருணத்தில் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, போபால்ல ஒரு கூட்டம் நடக்க வேண்டியதா இருந்தது. போபால் கூட்டத்தை கேன்சல் பண்றாங்க. அதற்கு எல்லாரும் சொன்ன காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க தமிழகத்துல திமுக இந்த மாதிரி உதயநிதியுடைய பேச்சுனாலதான், சனாதன பேச்சுக்கள்னாலதான், அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பாஜக காரன் இங்க ஒரு பயங்கரமா கேம்பெயின் அவுத்து விட்டான். அது இல்லைன்னு நமக்கு இப்பதான் தெரியுது. ஏனென்றால் போபால்ல அந்த கூட்டத்தினுடைய அந்த சாராம்சமே இவர் கூட்டத்தில் கலந்துட்டு அதன் பிறகு எல்லாம் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு அந்த தேர்தலுக்கு முன்னால மாறிட்டாருன்னா அப்புறம் பிரச்சனையாயிருமேன்னு சொல்லிட்டு இவரை அதுல அந்த கூட்டமே வேணாம்னு வைக்கிறாங்க. அதன் பிறகுதான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்த 3 இன்ஸ்டன்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக தெரியும். அந்த கூட்டணிக்குள்ளாலே, இந்தியா கூட்டணிக்குள்ளாலே நிச்சயமாக தெரியும் நிதிஷ்குமார் போய் கொண்டிருக்கிறார் என்றது அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் அவரை தக்க வைக்க முடியுமா என்ற அந்த எஃபர்ட்ல தேஜஸ்வி யாதவனாலும் சரி, ராகுல் காந்தி ஆனாலும் சரி, அனைவரும் ஈடுபட்டார்கள் என்றுதான் நான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நீங்க கேட்ட கேள்வி இது இந்தியா கூட்டணிக்கு தொய்வான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தொய்வுதான். ஏனென்றால் ஒரு பப்ளிக் ஃபேஸ், ஏறத்தாழ கன்வீனராக இருந்த மனிதன், அந்த மனிதன் திடீரென்று பல்ட்டி அடிச்சு பிஜேபி பக்கம் போயிட்டான்னா நிச்சயமாக அந்த ஒரு ஆப்டிக்ஸ் பார்க்கும்போது நிச்சயமாக பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. அது இந்தியா கூட்டணிக்கு ஒரு தொய்வு தான் என்று பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஆனால் பீகாரினுடைய இன்றைய நிலைமைன்னு பாத்தீங்கன்னா பாஜக நிச்சயமாக ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல தான் இருக்கிறது. ஆனா பாஜக விட ஸ்ட்ராங்காக நிச்சயமாக தேஜஸ்வி யாதவ் இருக்கிறார். தேஜஸ்வி யாதவ் நீங்க மறக்க முடியாது. தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸும் சேர்ந்து ஏறத்தாழ அந்த ஆட்சியை தக்க வைக்கக்கூடிய அந்த இடத்துல கூட வந்து விட்டார்கள். திடீரென்று ஒரு 8-10 சீட்ல டபடபட மாறுது, கடைசி நிமிஷத்துல மாறுது. எப்படி தமிழகத்துல நம்மளுடைய இன்றைய சபாநாயகர் அப்பாவு ராதாபுரத்துல தோத்ததாக அறிவித்தார்களோ, அதன் பிறகு ஹைகோர்ட்ல ஒரு கவுண்டிங் நடந்து அந்த ஹைகோர்ட் கவுண்டிங்ல அப்பாவை ஜெயித்து விட்டார் என்று நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் அதுக்குள்ளால சுப்ரீம் கோர்ட் அதுல தலையிட்டு அந்த கவுண்டிங்கை நீங்க வெளியே கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு உத்தரவாறு கொடுக்குறாங்க. அந்த உத்தரவு இன்னைக்கும் நீடிக்கிறது. அப்ப 2016ல ராதாபுரத்துல யார் ஜெயிச்சான்றது இன்னைக்கு சஸ்பென்ஸ் ஆகத்தான் இருக்கிறது என்றதை நான் மறந்து முடியாது. ஏறத்தாழ அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் பல இடங்கள்ல குஜராத், பீகார்ல நடந்திருக்கிறது. ஆனால் இந்த சஸ்பென்ஸுக்கு பிறகு பாஜகவினுடைய அதே மாதிரி நிதிஷனுடைய நபர்கள் ஜெயித்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மையான நிலையா இருக்கிறது. அப்போ ஏறத்தாழ ஜெயித்த இடம் தேஜஸ்வி யாதவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இமேஜ் இருக்கிற இடம். தேஜஸ்வி யாதவனுடைய பெரிய ஒரு பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏறத்தாழ ஒரு 2-2.5 வருட காலம் அவர் எதிர்கட்சியாகவே இருந்தார். அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாற்றம் காரணமாக ஆளுங்கட்சியில டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு. டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே இவர் அகிலேஷ் செய்த அந்த தப்பை செய்யவில்லை. அகிலேஷனுடைய பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, 2013ல அதிகாரத்துக்கு வந்த உடனே
பயங்கரமான அடாவடித்தனம். எந்த இடத்துல வந்து லா அண்ட் ஆர்டரே கிடையாது. முன்னாடி அப்படித்தான் இருந்தது. ஏறத்தாழ அதே நிலைமைக்கு தான். அதாவது கட்சிக்காரன் வந்து போலீஸ்காரனை வந்து வழி நடத்துற மாதிரி. அப்புறம் எல்லாம் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் குண்டாயிசம். காலையில இருந்து பொண்களை இழுத்துட்டு போறது, ஸ்கூல்ல போய் அடாவடித்தனம் பண்ணது, அதே மாதிரி பிசினஸ் மேனை போய் தாக்குறது, இந்த மாதிரியான எவ்வளவோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. இவர் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. ஆனால் அந்த விஷயங்கள் வந்து இங்க தடுத்து விட்டார். தடுத்தது மட்டும் கிடையாது, மத்தியில் இருந்து வருகின்ற ஃபண்ட்ஸ் ஆனாலும் சரி, அந்த தருணம் வரை நல்லா ஃபண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. பாஜக கூட இருந்ததுனால வந்து ஃபண்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருந்தது. அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வந்து செலவழித்து விட்டார். பீகார்ல முதல் முறையாக பல ஸ்கீம்ஸ் வந்து ஸ்கீம்ஸுக்கு ஃபண்டிங் வந்து அந்த ஸ்கீம்ஸ்க்கு போயிருக்கிறது. இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தோம். அப்ப ஆட்சியில வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை செய்தார். நல்ல பல நபர்களுக்கு வந்து அதனுடைய பெனிஃபிட்ஸ் வந்து போய் சேர்ந்தது. இது ஒரு விஷயம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்ப அவருடைய அந்த பாசிட்டிவ் இமேஜ்ன்றது இன்னும் மேலதான் போயிருக்கிறது தவிர கீழே வரவில்லை. நிதிஷை பொறுத்தவரை நிச்சயமாக பீகார்காரனே வந்து காரித்து போகின்ற இடத்துல தான் இன்னைக்கு வந்து நிதிஷ் இருக்கிறார். ஆனால் அவருடைய அந்த ஜாதி வாக்குகள் வந்து நிச்சயமாக அவருக்கு தான் வரும் என்று இருக்கிறது. ஆனால் அவர் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி என்பது நம்ம மறந்து விட முடியாது. மைனாரிட்டி கம்யூனிட்டி, குர்மி, ஆமா குர்மி தான். மைனாரிட்டி கம்யூனிட்டி, ஹிந்துக்குள்ளால் இருக்கிற மைனாரிட்டி, அது வேற சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அப்போ மைனாரிட்டி கம்யூனிட்டி பாஜகவுக்கு எதிரான இருக்கின்ற அந்த ஃபீலிங்ஸ், போத் சென்டர் ஆனாலும் சரி, ஸ்டேட் ஆனாலும் சரி, டபுள் ஆன்டி இன்கம்பன்சி, டபுள் என்ஜின் சர்க்கார் சொல்ற மாதிரி டபுள் ஆன்டி இன்கம்பன்சி, இதுதான் இன்றைய நிலையா இருக்கிறது. அப்போ காங்கிரஸுக்கும் ஆர்ஜேடிக்கும் வந்திருக்கின்ற அந்த பாசிட்டிவ் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாக அதுல இருந்து இவர்கள் ஒரு ஒரு இப்போ நிதிஷ் போனதுனால ஒரு பெரிய பாசிட்டிவ் வந்து ஆன் த கிரவுண்ட் வரும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக பாக்கி இருக்கின்ற இடங்களில், அதாவது இந்தியா மொத்துக்கும் இருக்கின்ற ஒரு நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தொய்வு வந்ததாகத்தான் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தொய்வு என்பது ஒரு ஆப்டிக்ஸ் ஆகத்தான் நான் பார்க்கிறேனே தவிர நிச்சயமாக அது ஒரு வாக்கு வங்கியை அஃபெக்ட் பண்ற அளவுக்கு ஒரு பிரச்சனையாக நான் பார்க்கவில்லை. ஏன்னா இப்போ அவங்க என்ன சொன்னாங்க, மம்தா பாருங்க தனிச்சு நிற்கிறாங்க, பஞ்சாப்ல ஆம் ஆத்மி தனிச்சு நிற்கிறாங்க, இந்த நிதிஷும் போயிட்டாரு. ஸோ பிஜேபியினர் சொல்றது அவ்வளோதான் முடிஞ்சு, இதுக்கப்புறம் என்ன பேசுறதுக்கு, மம்தா அவுட்டு, மேற்கு வங்கத்தை கூட்டணி வைக்கலன்னா அப்புறம் என்ன பெரிய இந்தியா கூட்டணி மம்தா, பஞ்சாப் காங்கிரஸுக்கு கிடையாதுன்ட்டாங்க ஓப்பனா. அகிலேஷ் கண்டிப்பாக தரமாட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் அகிலேஷ் பிரச்சனையே இல்லாமல் காங்கிரஸுக்கு பிடித்த 11 தொகுதியில் அவர் செஞ்சுட்டாருங்கிறப்ப பீகாரில் கொஞ்சம் சறுக்குனாலும் ஊபியில் வந்து பெரிய லெவலில் வருங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் வர ஆரம்பிச்சிருச்சு. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் அகிலேஷ் அலைன்ஸ் வந்தது எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா அது பாசிட்டிவாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அகிலேஷ் வந்து ஒரு காலத்துல வந்து சிறுபலத்தனமா இருந்தாரு. நிச்சயமாக ஒரு சைல்டிஷான பிஹேவியர் ரெண்டு சைட்ல இருந்தும் இருந்தது. ஒரு முறை வந்து அகிலேஷ் என்னுடைய நண்பர் டெல்லியில நண்பர்கிட்ட சொன்னது வந்து இது மாதிரி ஏன் ஒரு கூட்டத்துக்கு தேநீர் விருந்துக்கு அழைக்கவில்லை, உங்களை டென்ஷன் பத்தலன்னு கேட்டதுக்கு வந்து எங்க என்ன கூப்பிட்டத்தானங்க போக முடியும் என்று சொன்னார். நானா போய் அங்க இது பண்ண முடியாதே அப்படின்னார். அதே மாதிரி போன தேர்தலுக்கு கூட 2019 தேர்தலுக்கு கூட அவரை அழைத்து பேசவில்லை. அதான் அகிலேஷனுடைய பெரும் வருத்தமா இருந்தது. அதாவது என்ன எங்க எங்கிட்ட கேட்டா யாராச்சும் பேச வேண்டாமா என்ற அந்த நிலையில் இருந்தான் அவர் வந்து குமரி கொண்டிருந்தாரே தவிர நிச்சயமாக அவருக்கு காங்கிரஸோட போக வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. ஏனென்றால் அவருக்கு ரெலவன்ஸ் வேணும்னா எஸ்பி தனித்து நின்றால் நிச்சயமாக யூபி பிடிக்க முடியாது. அப்ப எஸ்பி பிளஸ்ல யார் வருவான்ற பிரச்சனை இருக்குல்ல. பிஎஸ்பி வருமானு பார்த்தா பிஎஸ்பி வரமாட்டேங்குது. அந்த அம்மாவுக்கு வந்து ஒரே பயம். அங்க போய் என்னன்னா தாஜ் காரிடார் கேஸ்ல என்ன தூக்கி உள்ள போட்டுருவாங்கிறது மாயாவதியினுடைய பயமா இருக்கிறது. அவர்கள் வரமாட்டேங்கிறாங்க. இப்ப லெஃப்ட் பார்ட்டிஸ் எல்லாம் ஒரு பெரிய ஒரு பொருட்டில்லாத ஒரு இடமா இருக்கிறது. சின்ன பாக்கெட்ஸ்ல வந்து அவர்களுடைய அந்த பாப்புலாரிட்டி இருக்கிறது. அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு பாப்புலாரிட்டிங்கிறது கிடையாது. அதே மாதிரி பாக்கி இருக்கிற சந்திரசேகர் ஆசாத் அந்த மாதிரி ஆளுகள் ரொம்ப ரொம்ப சிறிய பாக்கெட்ஸ்ல தான், தலித் பாக்கெட்ஸ்ல அந்த மாதிரி பாக்கெட்ஸ்ல மட்டும்தான் அவர் வந்து பாப்புலராக இருக்கிறார்கள். அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற நபர்கள்லாம் ரொம்ப சிறிய நபர்களா இருக்கிறார்கள். அந்தந்த லோக்கல் லெவல்ல நிச்சயமாக உங்களுக்கு அவரோடு ஒரு ஒருமித்த கருத்தாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கோ இல்லையோ ஒரு தோற்றம் இருக்கிறது. காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி இருக்கிறது என்றது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா ராய்பரேலி ஆனாலும் சரி, அமேட்டி ஆனாலும் சரி, இதெல்லாம் முக்கியமான கான்ஸ்டிடியூன்சி தான் இருக்குது காங்கிரஸ்க்கு. அப்கோர்ஸ் போன முறை அமேட்டியில வந்து ராகுல் காந்தி தோத்து விட்டார். அப்படி இருந்தால் கூட இந்த முறை ஜெயிப்பார் என்ற அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமா இருக்கிறது. அமேட்டியில இருந்து அவர் கண்டெஸ்ட் பண்றதாகத்தான் இருக்கிறார் என்று நான் அறிகிறேன். அப்போ இது எல்லாம் வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக யூபியில ஒரு பாசிட்டிவாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நீங்க குறிப்பிட்ட அந்த வெஸ்ட் பெங்கால் ஆனாலும் சரி, பஞ்சாப் ஆனாலும் சரி, இப்போ வெஸ்ட் பெங்கால் இருக்கின்ற பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா மம்தாவினுடைய அந்த நம்பர்ஸ் வந்து மம்தாவுக்கு தக்க வைக்க வேண்டும். இப்போ போன முறை பாத்தீங்கன்னா 22 இடத்துல வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. 18 இடத்துல வந்து பாஜக ஜெயிக்கிறது. 2019
லோக்சபா தேர்தல், அதை ஒட்டி நடந்த அசம்பிளி தேர்தல் 2021 அசம்பிளி தேர்தலில் பாத்தீங்கன்னா 294 சீட்ல வந்து 215 இடத்துல வந்து மம்தா ஜெயிக்கிறாங்க. இதை விட பெரிய ஒரு மெஜாரிட்டி வரப்போறது இல்லை. அப்ப அந்த 215 சீட்டு வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா, அதாவது லோக்சபா கான்ஸ்டிடுவன்சியை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அது 32 சீட்டா மாறுது. 32 இடத்துல வந்து திரிணாமுல் காங்கிரஸ் வந்து யாரோட சப்போர்ட் இல்லாம நிக்கக்கூடிய வெல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதனாலதான் மம்தா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து எனக்கு வந்து காங்கிரஸ் லெப்ட் எல்லாம் உள்ள வந்தா கூட எனக்கு இன்னொரு 2 சீட் தான் அதிகமா வரும். அவங்க சொல்ல, பட் அப்கோர்ஸ் அவர்கள் சுற்றி இருக்கிற நபர்கள் கூறுகிறார்கள். அப்ப 32ல இருந்து எனக்கு 34 தான் வர முடியும் அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் இவர்கள் அனைவரையும் நான் எதிர்த்து நின்றேன் என்றால் ஏறத்தாழ எனக்கு வந்து கன்சிஸ்டன்டா 32 வந்துரும். ஆனால் நான் என்ன, மம்தாவை பொறுத்தவரை இன்னும் அவர்கள் கூறவில்லை, நான் வந்து இந்த கூட்டணியை விட்டு சென்று விட்டேன் என்று கூறவில்லை. அப்ப அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. எப்படி கேரளால வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து காங்கிரஸுக்கு எதிரே மெயின் எதிரியா இருக்கிறதோ, காங்கிரஸ் வந்து கம்யூனிஸ்டுக்கு எதிராக இருக்கிறதோ, அதே மாதிரி திரிணாமுல் வந்து பீகாரை பொறுத்தவரை காங்கிரசுக்கும் இடதுசாரிகளுக்கும் எதிராக இருக்கிறது. ஆனால் நாட்டு நலன் வரும்போது, இல்லையென்றால் டெல்லி என்று வரும்போது நிச்சயமாக நாம் வந்து ஒன்றாக இருக்க முடியும், ஒன்றாக இருப்போம் என்ற அந்த நிலைப்பாடு தான் அவர்கள் எடுத்துள்ளார்கள். ஆப்பினுடைய அந்த கதையை பாருங்களேன். ஆப் வந்து இன்னைக்கு பஞ்சாப்ல ஒரு பெரும் மெஜாரிட்டியை வந்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த மெஜாரிட்டியை வைத்து பார்க்கும்போது 13 பஞ்சாப்ல இருக்கின்ற 13 சீட்ல வந்து 11 சீட் வந்து இன்னைக்கு ஆப் ஜெயித்து விடலாம். அப்போ அங்க இருக்கின்ற மெயின் ஆப்போசிஷன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆப்பை பொறுத்தவரை காங்கிரஸ் தான், பாஜக கிடையாது. பாஜக அதே மாதிரி அகாலிதள் 2 சேர்ந்தா கூட ரெண்டு அவுட் ஆயிரும். அதுதான் நிலைமை. ஏனென்றால் இன்னும் விவசாய சட்டங்கள் இன்னும் ஹேங்கிங் இன் த பேலன்ஸ் தான். அதனால வந்து அங்க இருக்கிற மக்கள் நிச்சயமாக இவர்களை நம்பவில்லை, பாஜகவை நம்பவில்லை, அகாலிதளையும் நம்பவில்லை. அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில வந்து முக்கியமான எதிரின்றது வந்து காங்கிரஸ் தான். அந்த காங்கிரஸ் கூட நிச்சயமாக கூட்டணி வைக்க முடியாது. அதே நேரத்துல கெஜ்ரிவாலும் இன்னும் கூறவில்லை, நான் இந்திய கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டேன்னு கூறவில்லை. ஒரு வேலை கூற முடியும். ஏனென்றால் இல்ல இப்ப இருக்கிற நிலைமையில வந்து அவரையும் பிடிச்சி உள்ள விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன்னா இடியில ஆப் என்ற கட்சி இருக்குமா இல்லையான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு மோசமாக போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் தாண்டி வேறொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்றதால் நிச்சயமாக நீங்க இது சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனால் இன்னைக்கு மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு அரசியல் வந்து முன்னத்தை விட புரிகிறது. இருந்தாலும் ஹிந்தி ஹாட்லேண்ட்ல அது நிச்சயமாக புரியாது என்று நான் கருதுகிறேன். எல்லாரும் இந்த வந்து ஹிந்து கத்திரமேக என்ற அந்த ஒரே இதுல தான் இருக்கிறாங்க. இன்னொரு நேரேட்டிவ் பாருங்களேன். அதாவது பலரும் கூறுறது என்னன்னா, இந்த பாஜகவுக்கு வந்து ஹிந்து ஹாட்லேண்ட்ல அந்த அளவுக்கு பெரிய மவுஸ் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா யூபி ரிட்டர்ன் ஆஃபுங்க, குஜராத் ரிட்டர்ன் ஆஃபுங்க, அதே மாதிரி இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு 200 சீட்டு வந்து பாஜகவுக்கு சொலையா வந்துடும். அப்ப எதிர்கட்சிகள் எல்லாம் -200 தான் ஆரம்பிக்கிறாங்க என்ற ஒரு வாதத்தை வந்து வைக்கிறார்கள். அதே அந்த லாஜிக் திருப்பி பாருங்களேன். சவுத்ல வந்து 131 சீட்டு, நார்த் ஈஸ்ட்ல வந்து 25 சீட்டு, காஷ்மீர், ராஜஸ்தான் இந்த மாதிரி இடங்கள்ல எடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு 20-30 சீட்டு வச்சுன்னா மகாராஷ்டிரா 44 சீட்டு. இதெல்லாம் எடுத்தீங்கன்னா பாஜகவும் -200 இருந்து தான் ஆரம்பிக்கிறது. அதுல இருந்து எப்படி மேல வருதுன்னா இப்ப வந்து நான் புதுச்சேரியை பொறுத்தவரை பார்த்திருக்கோம். இப்ப வந்து சிடி நிர்மலகுமார் போட்டிருக்காங்க, பாஜக பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அவர் தான் அங்க இருக்கின்ற எல்லா என்ஜினியரிங் எல்லாம் சேர்ந்த மனிதராக இருக்கிறார். அப்போ இவர் வந்து நம்மளுடைய ரங்கசாமிகிட்ட ஒரு கன்சல்டேஷன் கிடையாது, பாஜக தான் கண்டெஸ்ட் பண்ண போகுது என்றெல்லாம் சொல்லிட்டாங்க. போன முறை வந்து ரங்கசாமியினுடைய கட்சி ஏஎன்ஆர்சி கண்டெஸ்ட் பண்ண சீட்டு அப்படி கூட இல்லை, கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ காங்கிரஸுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார்கள். அப்போ பல இடங்கள்ல வந்து அவர்கள் நிச்சயமாக காங்கிரஸுக்கு எதிராக ஸ்ட்ராங்காக களமிறங்குகிறார்கள் என்றதில் மாற்று கருத்து இல்லை. அப்படி இருந்தால் கூட அவர்களும் -200 தான் ஆரம்பிக்கிறாங்க. -200 என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஷிண்டேயை வச்சுட்டு ஒரு தேர்தல் போக முடியாதுங்க மகாராஷ்டிரால, நிச்சயமா முடியாது, 100% முடியாது. அப்ப ஷிண்டேயா, பட்னவிஸா இல்ல அஜித் பவாரா என்ற அந்த குழப்பத்திலேயே வந்து எல்லாம் முடிந்துவிடும். இனி இந்த என்சிபியில இருந்து போன அந்த அஜித் பவார், பிரஃபுல் பட்டேல் எல்லாம் இவங்களாம் நம்பவே முடியாது. அவங்க எதுக்கு போனாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க, கேஸ் போட்டுறதானுங்க, அந்த கேஸ் இருந்து வெளியே வரதான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஒரு டைம்ல அவங்க இந்த பக்கம் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அது ஒரு குடும்ப பிரச்சனையாக தான் இருக்கிறது. அவர்களுக்கு குடும்பம் தான் பிரச்சனை தவிர கொள்கை கோட்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ மகாராஷ்டிராவை பொறுத்தவரை ஒரு பெக்யூலியர் சிச்சுவேஷன் நிலவருது. காங்கிரஸுக்கு நல்ல ஒரு கிரவுண்ட்ல சப்போர்ட் இருக்கிற ஒரு இடமாக இன்னைக்கு மகாராஷ்டிரா மாறிக்கொண்டிருக்கிறதாக தான் நான் காண்கிறேன். அப்படின்னு அப்ப கர்நாடகால பாருங்களேன். கர்நாடகால 29 சீட்ல வந்து 25 சீட் வந்து போன முறை பாஜக வந்து கையடக்கி இருக்கிறது. ஆனால் இந்த முறை வந்து நிச்சயமாக பெரிய ஒரு ஃபைட் அங்க நடக்கிறது. சித்தாராமையா, அதே மாதிரி டி.கே. சிவகுமார், இந்த மாதிரியான நபர்களுடைய அந்த ஷட்டர் திருப்பி வந்துட்டாரு. எது இம்பாக்ட் இருக்குமா? ஜெகதீஷ் ஷட்டர் திருப்பி வந்துட்டாரு பிஜேபி. ஷட்டர் எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்க முடியலைங்க அவர்னால. அவர் அந்த பக்கம் போய் நின்று எம்பியா நிக்க போறாரா? புரியல எனக்கு.
அப்போ ஷெட்டர் என்பது நிச்சயமாக ஒரு ஒரு சப்போர்ட் இருக்கு. அவருக்கு வந்து இந்த ஜாதியினுடைய சப்போர்ட் இருக்கிறது. அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. லிங்காயத்து இது இருக்கு ஆமா. அவருக்கு. நிச்சயமா சப்போர்ட் இருக்கிறது. அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அப்படி இருந்து கூட அவருடைய சீட்டு கூட ஜெயிக்க முடியலையா அவர்னால? அவரு வந்து மாறுன சமயத்திலேயே வந்து நான் வந்து நம்மளுடைய நண்பர் ஒருத்தர், இங்க கூட இருந்த நண்பர் தான். எடப்பாடியோட ஒர்க் பண்ண நண்பர் தான். அவரோட கேட்டேன், "என்ன டிஃபரன்ஸ் வரப்போகுதுங்க?" அப்படின்ட்டு. அவரே சொன்னாரு, "இல்ல பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அது ஆப்டிக்ஸ் தான்" அப்படின்னாரு. அதாவது இத வச்சு ஒரு ஜெனரலா இப்ப நிதிஷ்குமார் போயிட்டாருங்கிறது ஒரு ஆப்டிக்ஸா மாறுது இல்லையா? அதே மாரி ஷெட்டர் போயிட்டாருங்கிறது ஒரு ஆப்டிக்ஸாக மாறுகிறது. அவ்வளவுதான். அவ்வளவுதான். அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் அங்க இருக்கத்தான் செய்யுது. அப்படி இருந்தாலும் கூட நீங்க 25 சீட் பிடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு நான் அங்க காணவில்லை. நிச்சயமாக கர்நாடகால காணல. அப்ப பாஜகவும் அதே இடத்துல தான் ஆரம்பிக்கிறது. தெலுங்கானால அவர்களால வர முடியுமா? இப்ப வந்து இது லைஃப் அண்ட் டெத் ஃபைட். டிடிவி ஐ மீன் இவர்களை பொறுத்தவரை நம்முடைய பிஆர்எஸ், டிஆர்எஸ் தெலுங்கானா ராஷ்டிர சமிதியை ஆகியிருந்த இன்னைக்கு பாரத் ராஷ்டிர சமிதியாக இருக்கின்ற கட்சிக்கு வந்து அது வந்து ஜீவன் மரண போராட்டமா இருக்கிறது. அவர்கள் வந்து அட்லீஸ்ட் கணிசமானவர்கள் வந்து தெலுங்கானால இருந்து எம்பிசி அனுப்ப வேண்டும். இல்லைன்னா வழியே கிடையாது. அடுத்த தேர்தலே இருக்காத ஐ மீன் அந்த கட்சியே வந்து சின்னாபின்னமாய் போய்விடும். அப்போ இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. எப்படி வந்து காங்கிரசினுடைய கூட்டணி வந்து -200 ஆரம்பிக்கிறது, ஏறத்தாழ அதே மாதிரி தான் பாஜகவினுடைய கூட்டணியும் -200 தான் ஆரம்பிக்கிறது. அப்ப இதுதான் இன்றைய உண்மை நிலை. ஆனா பீகார்ல நிதிஷ் போனதுக்கப்புறம் ராகுல் போன அந்த யாத்திரைங்கிறது பயங்கர கூட்டம் வந்து பெரிய லெவலுக்கு நிதிஷ் போனதை மக்கள் விரும்பல. நிதிஷினுடைய அந்த ஒரு பச்சோந்தி மாதிரி மாறிட்டே இருக்காருங்கிற மனநிலையை காட்டுது. ஏன்னா ராகுலுக்கு அந்த இது இப்போ தொடங்கின யாத்திரையில் பயங்கர செல்வாக்கு பீகார்ல வந்திருக்குங்கிற செய்திகளை வருது. நிச்சயமா செல்வாக்கு இருக்கத்தானே செய்யும். என்னங்க ஒரு தலைவன் வந்து 3000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர் வந்து சர்வசாதாரணமா நடக்கிறான். அவனை பார்க்க ஆள் வர மாட்டாங்களா? இப்போ ஓட்டா கன்வெர்ட் பண்ண முடியுமா இல்லையான்றது அடுத்த விஷயம். நிச்சயமாக பார்க்க ஆள் வருவார்கள். அப்போ அந்த சூடோடு சூடா இருந்தது. இப்போ வந்து கர்நாடகாவை தாண்டி அந்த யாத்திரை போறது இல்லையா? ஒரு நம்மளுடைய கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் பாரத் ஜோடோ யாத்திரை. அது கேரளாவை தாண்டி கர்நாடகாவை தாண்டி போகுது இல்லையா? அந்த கர்நாடகாவை தாண்டி போன உடனே ஒரு 3 மாசத்துல வந்து அங்க வந்து தேர்தல் வருகிறது. அப்ப அதனுடைய இந்த சூடோட நடத்த அந்த தேர்தலினுடைய இம்பாக்ட் நாம் பார்த்தோம். ராகுல் காந்தியினுடைய அந்த வாக்கினுடைய இம்பாக்ட் கூட கர்நாடக தேர்தல் இருந்ததாகத்தான் நான் அறிகிறேன். நானும் அங்க போயிருந்தேன். அதனாலதான் எனக்கு தெரிகிறது. சில இடங்கள்ல வந்து மக்கள் சொன்னார்கள், ஏங்க ஒருத்தன் வந்து நடந்து கொண்டிருக்கிறான், நம்மகிட்ட வந்து கேட்கறான், நல்லா இருக்கியான்னு கேட்கறான். யாருங்க வந்து கேட்கறது? அந்த லெவல்ல இருக்கிற தலைவர்கள் யாரும் வந்து கேட்கறது கிடையாது. அப்படின்ற ஒரு உண்மை நிலையை வந்து ஒருத்தர் இல்ல பல நபர்கள் வந்து என்கிட்ட சொன்னாங்க. அப்ப ஏறத்தாழ அதே மாதிரி தான் இருக்கிறது. ஒரு நபர் வந்து இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு நடுவுல வந்து இன்னொருத்தர் வந்து சொகுசு விமானத்துல வந்து இறங்குவாராமா. ஹெலிகாப்டர்ல அந்த விமான நிலையத்துல இருந்து இங்க வந்துட்டு ஹெலிகாப்டர்ல வருவாராமா. அதன் பிறகு வந்து ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு அப்புறம் வந்து ஓகேங்க அப்படின்னு சொல்லி கிளம்புவாராமா. இத வந்து மக்கள் வந்து கிளாப் பண்ணி பாராட்டணுமாமா. இது நடக்காது இல்லையா? முட்டாள்கள் கிடையாது. ஆமா. இந்து கத்திரைமேன்னு சொல்லும்போது மட்டும்தான் மக்கள் முட்டாள்கிறது தவிர, அதை தாண்டி இன்னொரு இடத்துல வந்து முட்டாள்கள் ஆக முடியாது என்றது நாம் பல இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். வட இந்தியாவினுடைய இந்த நிலவரத்தை ரொம்ப நுட்பமாக ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பொலிட்டிக்கல் பிஹேவியர் உங்களுடைய பத்திரிகையாளர் அனுபவத்திலிருந்து ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களுடன் எதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. வணக்கம் ஜீவா.